இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்பட விடமாட்டார். ராஜாக்கள் கூட நம்மை வளர்க்கும் தந்தைகளாகவும் அவர்களுடைய நாயகிகள் நம்மை கைத்தாய்களாகவும் இருந்து நம்மை பாதுகாப்பாங்களாம். தேவன் அப்படி ஒரு பாதுகாப்பை அவர்கள் கரத்தினாலே கூட நமக்கு வாய்க்க செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்பட்டவர்களும் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டவனும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன்னு சொல்கிறார். இன்றைக்கி பராக்கிரமசாலிகள்னாலே, அதாவது உங்களுக்கும் மேலானவர்களால் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்குறேன்னு சொல்கிறாரு. உங்களை பலவந்தனால கொள்ளையிடப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களோட கர்த்தர் என்ன பண்ண போகிறாராம்? உங்களோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்வேன். இத்தனை நாள் பிள்ளைகளை குறித்த பாரங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அவர்கள் பலவந்தர்கள்னாலே கொள்ளையிடப்பட்டும் சிறைப்பட்டவர்களாய் அவர்கள் ஆத்மா சிறைப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடி அவர்களை ரட்சித்து கொள்ளுவேன் என்கிற வாக்கு கொடுக்குறார். அதனால நீங்கள் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராதவருமாக இருந்த இலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை நித்திய மாட்சியாக வைப்பேன்றார். தலைமுறை தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன்னு ஏசாயா 60:15 சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் கர்த்தராகிய இரட்சகர் நான் என்பதை, யாக்கோபின் வல்லவர் உங்கள் மீட்பர் என்பதையும் நீங்கள் அதன் மூலமாய் அறிந்து கொள்ளுவீங்கன்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல தேவனுடைய வெளிச்சம் இருக்குது, அவருடைய வார்த்தை இருக்குது. அப்போது எல்லா ஜாதிகளும் அந்த எல்லையிலே உங்களை தேடி வருவார்கள். உங்கள் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் கூட வந்து ஆலோசனை கேட்கும்படியாக தேவன் வைப்பார். அதனால் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வரும்னு ஏசாயா 45:14. அப்போ மற்ற தேசத்தின் சம்பாத்தியங்கள் கூட வர்த்தக லாபத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதெல்லாம் உங்களுக்கு தாண்டி வரும், உங்களுடையது ஆகும் என்று இன்றைக்கி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பு கர்த்தரால் தான் வரும். அவர்கள் உங்கள் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று, அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை வந்து பணிந்து கொள்ளுவார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி தேவனுடைய உயர்த்துதல் உங்களுக்கு காணப்படும். உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களை பார்க்கலாம், கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிற உங்களுக்கு தேவன் இப்படி ஒரு உயர்வையும் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்நிய புத்திரர்கள் வந்து உங்கள் மதில்களை கட்டுவார்கள், ராஜாக்கள் வந்து உன்னை சேவிப்பார்கள்னு ஏசாயா 60:10 பார்க்குறோம். அதனால் அவர் கடும் கோபத்தினாலே இன்றைக்கி தண்டிக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு நான் இறங்குவேன்னு கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வாக்குரைக்கிறார். அதனால் நீங்கள் திகையாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய சமூகத்திலே இன்னும் அதிக நேரம் காத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரை துதித்து பாடி தேவனு கீர்த்தனை பாடல்கள், புது பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் முகங்களை அவர் வெட்கப்பட விடமாட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ரோமர் 10:11 பார்க்குறோம். சங்கீதம் 25:3 அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் அவருக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்க. காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறவர்களும் காரணம் இல்லாமல் உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குரைக்கிறார். ஏசாயா 64:4 உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்கள் நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, அதை செவியாலே உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் இன்றைக்கி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் செய்யாத அளவுக்கு உங்களுக்கு தேவன் செய்வேன்னு இன்றைக்கி உங்களுக்கு வாக்குரைக்கிறாரு. யாரும் இதை காணவும் இல்லை, யாருடைய செவியினாலே அப்படி அவர் செய்ய போகிறதை கேட்டதும் இல்லையா, அந்த அளவுக்கு தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். அவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் உங்களுடைய
ஜனத்தினுடைய நிந்தைய பூமியில் இராதபடிக்கு அவர் எடுத்து போட்டார்னே வேதவசனம் ஏசாயா 25:8-9 பார்க்குறோம். அதனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன்னு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. இவருக்கு நாங்கள் காத்திருந்தோம், இவர் எங்களை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோன்னு நாம் அன்னைக்கு அந்த நாளிலே சொல்லுவோம். அந்தபடி தேவன் நம்மை ஆசீர்வாதமாயும் சந்தோஷிப்பிக்கத்தக்கதாகவும் வைப்பேன்னு வாக்குரைக்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அதே போல் தமக்கு காத்திருக்கிற தம்முடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கி எவ்வளோ பாடுகள், பிரச்சனை, போராட்டங்களோடு ஊழியம் செய்து வருகிறவருடைய ஆத்மாவை கூட தேவன் மீட்டுக்கொள்ளுவேன் சங்கீதம் 34:22 சொல்லுகிறத பார்க்குறோம். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது, யாரும் அவரை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ஏசாயா 54:17 என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், இல்லையா? உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரர்கள் சுதந்திரம் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்தோடு தேவனிடத்தில் களி கூறுங்க, தேவனை பயந்து தொழுது கொண்டு அவருக்குள்ளாக நீங்கள் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்துருங்க. ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய கோபம் பற்றி எறிய போது இன்னும் கொஞ்ச காலத்திலே. அதனால் அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான மூளைக்கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன்னே தேவன் சொல்கிறார் 2 பேதுரு 2:6. அதனால் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது அவர்கள் உம்மை துதிப்பார்கள், கர்த்தரை துதிப்பார்களாம். சங்கீதம் 138:4 பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 68:13 நீங்கள் அடுப்படியில் கிடந்தவர்களாய் இராமல், இன்றைக்கி பெண்கள் அடுப்படியில் கிடக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் எப்படி கொண்டு வரப்போகிறார்? அவர்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல பசும் பொன் நிறமாக அதன் இறகுகளின் சாயலாக இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இது பெண்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. கடைசி கால பெண்கள் தீர்க்கதரிசிகளாய் தேவன் எழுப்புகிற நாட்களின் நாள். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி பலன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்தும் நாட்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 69:6 சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறவர்கள் உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் ஞானமடையாது இருப்பார்களாகன்னு தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். அவர்கள் ஒருபோதும் வெட்கமோ ஞானமோ அடைய மாட்டாங்க. அவர்கள் முகத்தை அவருடைய நித்திய வெளிச்சத்தினாலே பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். அதை விசுவாசிங்கள். ஆமேன்.